யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1 2-3 வசனத்தை இந்த நாளுக்கான நாம் தியானித்திருக்கின்ற நாம் எடுத்துக்கொள்ளலாம். The book of James, chapter 1, verses 2 and 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சாந்தமாக எண்ணுங்கள். Dear brothers and sisters, when trouble comes your way, consider it an opportunity for a great joy. For you know that when your faith is tested, your endurance has chance to grow. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்தாரோடு இந்த உலகம் சொன்னது போல, அதாவது பிசாசனுடைய அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று எபேசியர் 2 1, 2, 3 வசனத்துல நாம் பார்க்கலாம். ஆனா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் ஆரம்பித்த நாள் தொடங்கி ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நடக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு காரியம் எப்பவுமே இருக்கும். நாம் பலவிதமான சோதனைகளால் நாம் அகப்படுவோம். நம்முடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்படும். ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுடைய விசுவாசமானது பரீட்சைப்படாமல் இருந்தால் your faith has to be tested. If your faith is not tested, the Bible records we don't have the genuine faith. நம்முடைய விசுவாசமானது பரீட்சை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுலதான் அந்த டெஸ்ட்ல நாம் பாஸ் ஆகும் பொழுதுதான் மகிமை காத்திருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பரீட்சை வந்தது. He was being tested by people. பிசாசு வந்து சோதிக்கிறான், மனுஷர்களால் அவர் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிற உண்மையான காரியங்கள், நீங்க எபிரியருக்கு எழுதின புஸ்தகம் 12 நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல சொல்லும், அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு பலவீனம், நமக்கு போராட்டம், நமக்கு பிரச்சனை, பிசாசுனால வந்த எல்லா காரியங்களும் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணும்னா அது பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க பலவான்களாய் ஆக வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் இந்த கவலை வந்துச்சு என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க துக்கத்தோடு இல்லாம சந்தோஷப்படுங்க. பைபிள் தான் நமக்கு கத்துக் கொடுக்கிறது. யாக்கோபு 1:2 சொல்லும்போது, என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது ரிஜாய்ஸ். ஏன், எதற்காக நீங்க சந்தோஷப்படணுமா? தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த சோதனையை சகித்து கொள்ள, இந்த சோதனையை மேற்கொள்ள, இந்த சோதனையில் உள்ள போய் 7 மடங்கு பொன்னை காட்டிலும் 7 மடங்கு உங்களுடைய விசுவாசம் பலனடைந்து கர்த்தராகிய இயேசு மேல இன்னும் நீங்க உருகி கட்டி பிடிக்கு மேல பறக்கும்படிக்காக. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் அவ்வளவு விசேஷித்தது கிடையாது. There is nothing so precious than anything than your faith. நீங்க 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1:7 நீங்க திருப்பி பாருங்க. அதுல பேதுரு ஐயா அழகாக எழுதி நமக்கு காட்டி கொடுப்பாரு. அவர் சொல்ற ஒரு வசனம் பாருங்க. அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. These trials will show that your faith is genuine. It is being tested as fire tests pure gold.
through your faith is more precious than mere gold. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னை காட்டிலும் தேவன் நம்ம எதனால் ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? விசுவாசத்தினால தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த தேவன் இந்த வித்தாகிய விசுவாசத்தை நம்முடைய இருதயத்துல வைத்து இந்த விசுவாசம் வளருகிறதா என்று பார்த்து கொண்டிருப்பார். இந்த விசுவாசத்தை எப்படி நாம் வளர்க்கிறது? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் படிக்க படிக்க படிக்க, வசனத்தை கேட்க கேட்க கேட்டு அதன்படி செய்ய 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 நம்மை தேவன் விசுவாசத்துல பலவான்களாய் தேவன் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஆதியில கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பொழுது ஒரு சிறிய விதை தான் தேவன் போட்டிருப்பார். அந்த விதையை வளர்க்கிறதும் தேவன் தான். நாம் விசுவாசத்துல நடக்க வைக்கிறதும் தேவன் தான். நாம் விசுவாசத்துல நடக்கும் பொழுது நாம் எதுவும் கண்களில பார்க்கல, காண்கிறவைகள் அல்ல, காணக்கூடாதவைகளை தேவன் நம்மை பார்க்க கிருபை கொடுப்பார். அப்போ ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்பொழுது, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, இன்னொரு பிரச்சனை வந்துச்சப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையின் மூலியமாக உங்க மகிமையை நான் பார்க்க போகிறேன். I'm going to see the glory of you, God. உங்க விசுவாசத்துல தேவன் உங்களோடு கூட நடக்கிறவராயிருக்கிறார். He is walking with you when you're walking in faith. நம்முடைய வேத புஸ்தகம் என்பது விசுவாசத்துலங்க. நீங்க அழகாக அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய பற்றிலே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எழுதியிருக்கும். So when God wants us to walk in faith, He also expects us to have those trials coming our way. நீதிமானுக்கு அநேக துன்பம் வந்து கொண்டே இருக்கும், சோதனை வந்து கொண்டே இருக்கணும், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது தேவன் ஒரு வாசல்களை திறந்து கொடுப்பார், வழியை திறந்து கொடுப்பார். இதுதான் வழி என்று காட்டுவார். இதுல இருந்து வெளியே போவதற்கு கர்த்தர் ஞானத்தையும் கொடுப்பார். அந்த பட்டியலில தான் அந்த 3 வாலிப பிள்ளைகளுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அவர்கள் எருசலேம் யூதாவில் இருந்து அவங்க சிறைச்சாலியாக அவங்க இருந்த எல்லா விதமான நன்மையான வாழ்க்கை விட்டுட்டு பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த 3 பேரும் நேபுகாத் நேச்சருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவருடைய பொன் சிலையை நாங்க வணங்க மாட்டோம் என்று சவால் விட்டும் பொழுது அவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டது. Every time you stand on God's side, remember that there is trial awaiting for you. அவர்கள் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்னன்னா, மகனே மகளே, உன்னை அக்கினி சூழல போட்டா கூட சரி, 4வது நபரா நான் வந்து உன்னோடு கூட நிற்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். எத்தனை முறை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்று கொண்டு இருந்தார்கள். அவங்க உயிரை காட்டிலும் அவங்க உயிரையே பணைய வைத்தார்கள். They told Nebuchadnezzar, we don't have to answer you for this matter, we worship only one God. நம்முடைய விசுவாசத்தை நாம் மறுபடியும் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். Am I walking in faith? Is my faith genuine walking with God? நான் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்னா, தேவன் கொடுத்திருக்கிறதை மாத்திரம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் விசுவாசத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து நம்பி ஜெபம் பண்ணி தேவன் எனக்கு கண்டிப்பாக செய்வார் என்று 100க்கு 100 நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? Check ourselves. இந்த இரவு நேரத்துல ஆராய்ந்து பாருங்க. விசுவாசத்துல நடக்கும் பொழுது the result will always come into glory. ஒருத்தரும் இல்லைங்க, அந்த 3 பேரை காப்பாற்றுவதற்கு ஒருத்தரும் கிடையாது except God. தேவனே வந்தார், தேவனே விடுதலை செய்தார்.
தேவனே அவர்களை மகிமையும் படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் விசுவாசத்துல வாழும் பொழுது, விசுவாசத்துல நடக்கும் பொழுது, நாம் விசுவாசத்துல எல்லாம் செய்யும் பொழுது, தேவனுடைய வசனம் சொல்லி இருக்குது என்று அதை நம்பி நாம் விசுவாசத்தை செய்யும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற சேனையை நமக்காக நின்று கொண்டிருக்கும். Don't ever forget, when you're walking in faith, God and his heavenly armies are co-walking with you. ஒன்றையும் பார்க்க மாட்டீங்க, ஒன்றுமே உங்க கண்களுக்கு தெரியாது, மாம்சரீகமான கண்ணுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்தது. அவன் 100 வயதுக்கு மேலாக ஆகும் பொழுது கூட ஈசாக்கை வந்து ஏக புத்திரனை நீ பலி செலுத்து என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் took the step of faith. நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய விசுவாசத்துக்கு எப்படி சோதனை வந்ததுன்னா, நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் தேவன் இதை அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால், he is so faithful. புதிய ஏற்பாடுல எழுதும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் முழு நம்பிக்கையோடு விசுவாசித்தானா. He never staggered in the promises of God. அவன் என்ன நம்பினான் தெரியுமா? நான் ஈசாக்கை கொலை செய்தாலும் சரி, தேவன் அவனை உயிரோடு கூட எழுப்பி கொடுப்பார் என்று. எல்லாம் it was a pre-plan and purposes of God. ஈசாக்குக்கு கேட்கல, ஆண்டவரே அவன் ஒண்ணுமே சொல்லல, எல்லாம் இருக்குதுப்பா, பலிக்கு ஆடியதோ, வேர் இஸ் த சாக்ரிஃபைஸ்? கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ இன்னைக்கு நமக்கு மறுபடியுமாக தேவன் நமக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டும், அவரை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ வேண்டும், அவரோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய கண்கள் அநேக நேரத்துல இந்த உலகம் இருக்கிற காரியத்தை காண்பிக்கும். இது செய்தா நல்லா இருக்குமே, அது செய்தா நல்லா இருக்குமே, இங்க போனா நல்லா இருக்குமே, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களே என்று சொல்லி நம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு சீஷர்கள் அவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடந்து போக வேண்டும். கர்த்தரே சொன்னாரு. நீங்க 4 நிருபத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 4 நிருபத்திலையும் ஒவ்வொரு இடத்துல எழுதியிருக்கும். அவர் தான் சொல்லுவாரு, let us cross over the other side என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுவார். முன்னாடி அவர்களுக்கு எதிராக காற்று வீசுகிறது, கடல் அலைக்குளிக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். அவங்க சீஷர்கள் கஷ்டப்படுகிறது பாக்குறாரு. அந்த விடிய கால ஜாமத்துல அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அவங்க சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறாரு. So Jesus, இந்த மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கடைசி 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு எப்படி தெரியுமா? நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நம் கஷ்டத்தின் மத்தியில நமக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு முறையும் நம் ஆண்டவராகிய இயேசு வருவார். He will always come to help us, even in the midst of all the trials and persecutions that we go through. நாம் என்ன போனாலும் சரி, நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம் ஆண்டவராகிய இயேசு நம்மை உதவி செய்ய, நம்மை பலப்படுத்த, நம்ம விசுவாசத்துல ஒரு நாள் நீ கீழே விழுந்துட்டியா என்று சொல்ல மாட்டார். மறுபடியும் உன்னை எழுப்பி நடக்க கிருபை கொடுப்பார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல அதுதான் எழுதியிருக்கிறோம். நீதிமான் அநேக தரம் விழுவானா, ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார், அவனை பலப்படுத்துவார், மறுபடியுமாக கட்டி எழுப்புவார்.
விசுவாச வாழ்க்கையில நீங்க விழுந்தாலும் மறுபடியும் எழும்ப செய்கிறது தேவன் ஒருவர் மாத்திரம்தான். இறுக பிடிச்சுக்கங்க. ஆண்டவராகிய இயேசுவை நீங்க இறுக கட்டி பிடிச்சு கொண்டு அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்க விசுவாசம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். உங்க விசுவாசம் பலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவனை நீங்க பரிபூர்ணமாக பார்க்க முடியும். பார்க்கிறது மாத்திரமல்ல, அனுபவிக்க முடியும். Don't see the things that are visible. See the unseen what God has kept for you. அந்த நித்தியத்துக்கு பாருங்க. பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறத பாருங்க. உங்க விசுவாச கண்களை திறந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது ஒருத்தருக்கும் புரிந்து கொள்ள முடியாதுங்க. God has those amazing things for you and me. இன்னைக்கு நாம், it is our personal choice. Our personal choice whether you want to walk in faith or you want to walk in fear. விசுவாசம் எங்க இருக்கிறதோ அங்க பயத்துக்கு இடம் கிடையாது. எங்க பயம் இருக்கிறதோ அங்க விசுவாசம் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல பரிசுத்தவான்கள் அவளுடைய வாழ்க்கையை, ஓட்டத்தை விசுவாசத்தை தான் ஆரம்பித்தாங்க. அவங்க விசுவாசத்தை எல்லாம் முடிச்சாங்க. இன்னைக்கும் அதேதாங்க. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, நமக்கு முன்பதாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். Let God give us that grace. அவரை மாத்திரம் பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் பார்த்து அவரை கரத்தை பிடிச்சு கொண்டு நீங்க நடங்க. உங்க விசுவாசம் பலப்படட்டும். சோ உங்களுக்கு சோதனை வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, எதிர்ப்பு வருகிறதா, என்ன வந்தாலும் சரி, அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி, அவரை மாத்திரம் உயர்த்தி, அவரை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். அவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி. இந்த விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையோடு கூட பேசி இருப்பார். உங்க விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து அவரை மாத்திரம் நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. We give you all the glory, Lord.